கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளிலும் வேதத்தை வாசிக்கலாம் வாங்க என்ற தொடர் செய்தியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலே நாம் 1 சாமுவேல் புத்தகத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதாவது சாமுவேலின் முதலாம் புத்தகத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த சாமுவேலின் முதலாம் புத்தகம் 31 அதிகாரங்களை உடையது. பிரியமானவர்களே, இதை நாம் 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம் என்று சொன்னேன். முதலாவது சாமுவேலின் வாழ்க்கை வரலாறு 1ஆம் அதிகாரம் முதல் 7ஆம் அதிகாரம் வரை. அடுத்ததாக சவுலை பற்றிய காரியங்கள் அல்லது சவுலின் வாழ்க்கை வரலாறு. இதை நீங்கள் அதிகாரம் 8 முதல் 15வது அதிகாரம் வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். அதற்கடுத்ததாக தாவீதை பற்றிய காரியங்கள் அல்லது தாவீதின் வாழ்க்கை வரலாறு. இதை அதிகாரம் 16 முதல் 31 அதிகாரங்கள் வரைக்கும் நீங்கள் வாசிக்கலாம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. சரிங்க, இப்ப நம்ம 1 சாமுவேல் புத்தகத்துல 31 அதிகாரங்களை உடையது என்று நான் சொன்னேன். அது மட்டுமல்ல, இந்த புத்தகத்தை எழுதியவர் யார்? சாமுவேல் தீர்க்கதரிசி. அவர் தான் இந்த புத்தகத்தை எழுதினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, முதலாவது பகுதியான சாமுவேலை பற்றிய காரியங்கள் அல்லது சாமுவேலின் வாழ்க்கை வரலாறு என்ற இந்த முதலாவது பகுதியை 4 சிறிய பிரிவுகளாக பிரிக்கலாம் என்று சொன்னேன். அது என்னவென்றால், முதலாவது சாமுவேலினுடைய பிறப்பு, அடுத்தது சாமுவேலினுடைய அழைப்பு, அது 3ஆவதாக உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்படுதல், அதுக்கப்புறம் 4வது பகுதியாக உடன்படிக்கை பெட்டி திரும்பவுமாக இஸ்ரவேலிடம் சேருதல். இப்படியாக அந்த சாமுவேலின் வாழ்க்கை வரலாறுகளில் 4 சிறிய பிரிவுகளை பிரிக்கலாம் என்று சொன்னேன். பிரியமானவர்களே, சாமுவேலின் பிறப்பு அதிகாரம் 1 முதல் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் வரைக்கும். அடுத்ததாக சாமுவேலின் அழைப்பு என்ற சிறிய பகுதி, இது அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் முதல் அதிகாரம் 1 வரைக்கும். அடுத்தது கர்த்தருடைய பெட்டி பிடிக்கப்படுதல், இது அதிகாரம் 4ம் 5ம். அடுத்ததாக இந்த கர்த்தருடைய பெட்டி திரும்பவுமாக இஸ்ரவேலுக்குள்ள திரும்பவுமாக வருதல், இது அதிகாரம் 6, 7 ஆகிய பகுதிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல் 2 பிரிவுகளையும் நாம் பார்த்து விட்டோம். இன்றைக்கு கர்த்தருடைய பெட்டி பிடிக்கப்படுதல் என்ற பகுதியை நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, ஏலிக்கு பிறகு, அதாவது ஏலி ஒரு ஆசாரியராக இருந்தார், ஆசாரிய வம்சத்தை சேர்ந்தவராக இருந்தார், ஆசாரிய வர்க்கம் என்று சொல்லலாம். இந்த ஆசாரிய வர்க்கம் ஒரு சூழ்நிலையிலே பிரியமானவர்களே அது முடிவடைகிறதே பார்க்கலாம். ஏனென்றால் ஏலியினுடைய பிள்ளைகள், அந்த 2 ஆசாரியர்களும் தவறாக நடந்து கொண்டிருந்ததால் கர்த்தர் அவர்களை அழித்தார். அதாவது அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால், இந்த தோல்வியடைந்த ஆசாரிய வர்க்கத்திற்கு அடுத்ததாக ஆசாரியராக யார் வருகிறார் என்றால் சாமுவேல். இவர் ஒரு ஆவிக்குரிய தலைவராக, நீதி விசாரிக்கிறவர், அதாவது நியாயாதிபதியாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் ஒரு தீர்க்கதரிசியாகவும் இருக்கிறார். பிரியமானவர்களே, எல்லோரும் உங்களுடைய வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், பேனாவை எடுத்துக்கொள்ளுங்கள், உங்களுடைய நோட்டு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இதில் நான் சொல்கிற எல்லா காரியங்களும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கு வேத வசனங்களை தியானிக்கிற பொழுது அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் வாசித்தால், கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்படியாக கர்த்தர் அவரை வெளிப்படுத்தினார். நான் போன வீடியோல சீலோவாவிலே என்று சொல்லியிருப்பேன். அது சீலோவாவில் என்று நம்ம உச்சரிக்க கூடாது, சீலோவிலே. சீலோ, இந்த சீலோ என்கிற இடத்தில் தான் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருந்தது, ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. இங்குதான் பிரியமானவரே மக்கள் பல இடங்களில் இருந்தும், அதாவது கானான் தேசத்திலிருந்து பல இடங்களில் இருந்தும் இங்கே வந்துதான் கர்த்தருக்கு ஆராதனை செலுத்தினார்கள், கர்த்தருக்கு பலிகளையும் செலுத்தினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சரிங்க, இப்ப அதிகாரம் 4ற்கு வாருங்கள். எல்லாரும் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வாசிக்கலாமா? 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம் வந்தது. இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய புறப்பட்டு எபினேசருக்கு சமீபத்தில் பாளையம் இறங்கினார்கள். பெலிஸ்தரோ ஆப்பெக்கிலே பாளையம் இறங்கினார்கள். அதாவது என்ன நடக்க போகிறது என்றால், இப்பொழுது யுத்தம் வரப்போகிறது. இஸ்ரவேலர் எல்லாரும் யுத்தத்திற்காக வந்தார்கள், அதே மாதிரி பெலிஸ்தரும் அவர்களுக்கு எதிராக வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப பெலிஸ்தர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக அணிவகுத்து நின்றார்கள். இப்படியாக என்ன செய்வோம்? முதல்ல என்ன செய்யப்பட்டதுன்னா, இஸ்ரவேலர் நிறைய பேர் பெலிஸ்தராலே என்ன செய்யப்பட்டார்கள்?
முறிய அடிக்கப்பட்டார்கள் பிரியமானவர்களே. அவர்கள் சேனையில் போர்க்களத்தில் ஏறக்குறைய 4000 பேர் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இது ஒரு பெரிய எதிர்பாராத ஒரு திருப்பம். இப்படியாக என்ன நடந்தது. அப்போ ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்தாங்கன்னா, திரும்பமா பாளையத்திற்கு இஸ்ரவேல் மூப்பர்கிட்ட சொல்றாங்க, ஆண்டவர் நம்மளை இப்படி முறியடிச்சது என்ன, நம்ம கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வரும் என்று சொன்னார்கள். பிரியமானவர்களே, இங்கு ஒரு காரியம் நாம் சொல்ல வேண்டும். இந்த இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்களாக அநேகர் நடந்து கொண்டு வந்தார்கள். இப்படியாக அவர்கள் அஸ்தரோத்தை வணங்கி கொண்டு வந்தார்கள். மற்ற மக்கள் செய்கிறபடியே வந்தார்கள். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாகவோ பிரியமானவர்களாகவோ பிரியமாக ஆராதனை செய்கிறவர்களாக இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தர் இது ஒரு தண்டனையாக அவர்கள் பெலிஸ்தர்கள் வருகிற பொழுது பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலரை முறியடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இங்கே உருவாகிறது. அநேக நேரங்களில் பிரியமானவர்கள் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கர்த்தர் அவர்களுக்கு மிகவும் உண்மையுள்ளவராக இருந்தார் இஸ்ரவேல் மக்களுக்கு. ஆனால் இஸ்ரவேல் மக்கள் அப்படி உண்மையுள்ளவர்களாக இருக்கவில்லை பிரியமானவர்களே. அநேக நேரங்களில் அவர்கள் கர்த்தர் அவர்கள் பிரச்சனையில் இருக்கும் பொழுது கூப்பிட்ட பொழுது கர்த்தர் ஓடி அவர்களுக்காக உதவி செய்வார். அநேக நியாயாதிபதிகளை எழுப்புவார். இப்படியாக அவர் கவனிக்கிற பொழுது அவர்கள் அப்புறம் அமைதியாக இருப்பார்கள். அதற்கப்புறம் அந்த நியாயாதிபதி மறைந்த பிறகு திரும்பவுமாக அவர்கள் என்ன செய்வார், கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்வார்கள். இப்படியாக கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நியாயாதிபதியின் காலத்தில் தான் இப்படி நடக்கிறது. பிரியமானவர்களே, இப்படியாக அவர்கள் நடந்து கொண்டிருந்த பொழுது என்ன நடந்தது என்று சொன்னால், இந்த இஸ்ரவேலருக்கு விரோதமாக பெலிஸ்தர்கள் வந்தார்கள். முதலாவதாக 4000 பேர் வெட்டுண்டு விழுந்து போனார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர்கள் நினைக்கிறார்கள், அவர்கள் என்ன பேசுகிறார் என்று பாருங்கள். 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஜனங்கள் திரும்ப பாளையத்திற்கு வந்தபோது, போர்ல இருந்து அன்னைக்கு போர் முடிஞ்சு பாளையத்துக்கு வந்த பொழுது இஸ்ரவேலின் மூப்பரானவர்கள், இன்று கர்த்தர் பெலிஸ்தருக்கு முன்பாக நம்மை முறியடித்ததென்ன? சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம், அது நம்மை நம்முடைய பகைஞரின் கைக்கு விலக்கி ரட்சிக்கும்படி நம்முடைய நடுவிலே வர வேண்டியது என்றார்கள். இதுல பாருங்க, அவங்க எவ்வளவு ப்ரௌடா எவ்வளவு ஒரு இதா பேசுறாங்கன்னு பார்த்தீர்கள் என்றால் நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தர் பெலிஸ்தருக்கு முன்பாக நம்மை முறியடித்தது என்ன? அவரே நம்மளை முறியடிச்சாரு, அது எப்படி அவர் நம்மளை முறியடிக்க முடியும்? இவர் முறியடிச்சிட்டார்ல. ஆனா பாருங்க, நம்ம என்ன செய்வோம், சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம், அது நம்மை நம்முடைய பகைவரின் கைக்கு விலக்கி ரட்சிக்கும்படிக்கு நம்முடைய நடுவிலே அது வர வேண்டியது என்று சொல்லி அவர்கள் ஒரு கட்டாயமாக பேசுகிறார்கள். அதாவது என்னன்னா, கர்த்தர் நம்மளுக்கு இப்படி செய்துட்டாரு, பரவாயில்ல, ஆனா நமக்கு இருக்கிறது உடன்படிக்கை பெட்டி இருக்குது, அதை கொண்டு வருவோம் என்று சொல்லி உடன்படிக்கை பெட்டியை அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்றால், அதுல அது வந்த உடனே அது நமக்குள்ள வந்துச்சு, நம்ம நடுவில் வந்துச்சுன்னா நமக்கு வெற்றி கிடைக்கும். நம்ம எப்படி அநியாயமா செய்தவர்களா இருக்கலாம், நம்ம எப்படிப்பட்ட பாவிகளாகவும் இருக்கலாம், நம்ம எப்படிப்பட்ட கர்த்தருக்கு விரோதமான தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கிறவர்களாக கூட இருக்கலாம், எப்படியாப்பட்டவர்களாக இருந்தாலும் உடன்படிக்கை பெட்டி நம் நடுவே வருமானால் நமக்கு வெற்றி நிச்சயம் என்ற ஒரு தவறான ஒரு எண்ணத்தை அவர் வைத்திருந்தார்கள். பிரியமானவர்கள், அவர்கள் மனம் திரும்பவில்லை. கர்த்தரிடம், ஆண்டவரே எங்களை மன்னிங்க, நாங்க உமக்கு ஏற்றவர்களாக வாழலை, எங்களை மன்னிங்க என்று சொல்லவில்லை. அதற்கு மாறாக அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், கர்த்தருடைய பெட்டி வந்தால் எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு நினைச்சாங்க இல்லையா? நிறைய பேர் நம்ம இந்த காலத்துல அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. சடங்காச்சாரமாக நான் இதை செஞ்சா கர்த்தர் எனக்கு வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பாரு, நான் இப்படி பண்ணனா செய்வாரு அப்படின்னு சொல்லி சடங்காச்சாரங்களை நம்பிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் அநேகர் இருக்கிறார்கள் பிரியமானவர்கள். ஆனால் கர்த்தர் அதிலெல்லாம் அவர் மனசை நம்ம திருப்ப முடியாது. நம்முடைய இருதயத்தை அவர் பார்க்கிறார், நம்முடைய மனதை அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். உன் மனதளவிலே நீ எப்படி இருக்கிறாய், எனக்கு பிரியமானவளாக நீ இருக்கிறாயா, நான் சொன்ன உபதேசத்தின்படி நீ நடக்கிறாயா என்று சொல்லி பாரு. கர்த்தருடைய உபதேசம்னா என்ன? கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது, கர்த்தரை வழிபடுவது, கர்த்தருக்கு ஆராதனை செலுத்துவது, நம்முடைய வாழ்க்கையிலே ஆராதனை நாயகராக கர்த்தரை மட்டுமே வைத்துக் கொள்வது, அதை விட்டு வேற எந்த காரியங்களுக்கும் நம் வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுக்காதவர்களாக நாம் வாழ்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் வெற்றிதான் பிரியமானவர்களே. ஆனால் அதற்கு பதிலாக நாம் கர்த்தரை அசட்டை செய்தவர்களாக நாம் பாவத்திலே வாழ்ந்து கொண்டு நான் இதை செய்வேன், இந்த காரியத்தை நான் காணிக்கையை கொடுப்பேன், நான் தசம பாகத்தை கொடுப்பேன், அப்படியெல்லாம் நான் செய்கிறனாலே கர்த்தர் என்ன செய்வார், எனக்கு இறங்குவார், என் வாழ்க்கையிலே ஒரு வெற்றியை கொடுப்பார் என்று சொல்லி நாம் நினைக்க முடியாது.
சடங்காச்சாரங்களை கர்த்தர் நான் நகையெல்லாம் போடாமல் நான் பரிசுத்தமாக ஒயிட் நான் போட்டுட்டு நான் போகிறதுனால கர்த்தர் எனக்கு வெற்றியை கொடுப்பார் அல்லது என்று சொல்லி உள்ளத்திலே நீங்கள் மாற வேண்டும். உள்ளத்திலே உண்மையிலே நீங்கள் பரிசுத்தமாக இருந்து நீங்கள் பரிசுத்தமாக வெள்ளை உடை அணிந்து நகை போடாமல் இருந்தாலும் கர்த்தர் அதற்கு அவர் மரியாதை கொடுக்கிறார், அதற்கு அன்பு செலுத்துகிறார். நமக்கு அவர் அன்பு செலுத்துகிறவராக இருக்கிறார். ஆனால் நீங்கள் அதையெல்லாம் போடாமல் இருந்தாலும் உங்கள் மனது சுத்தமாக இல்லாவிட்டால், உங்கள் மனதிலே நீங்கள் பாவத்திலே வாழ்ந்து கொண்டு இருந்தால், உங்களுடைய வாழ்க்கையிலே ரகசியமான அந்தரங்க பாவங்கள் உங்கள் வாழ்க்கையில காணப்பட்டால், நீங்கள் எவ்வளவுதான் நீங்கள் நகை போடாமல் இருந்தாலும், எவ்வளவுதான் நீங்கள் வெள்ளைக்கு வெள்ளையாக நீங்கள் உடுத்தி இருந்தாலும் கர்த்தரை நாம் மயக்க முடியாது பிரியமானவர்கள். அவர் எப்பொழுதும் உண்மை உள்ளவராக, அவர் நியாயத்திலே அவர் சரியானவராக இருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில மனம் மாறுவதே மிகவும் முக்கியம். நம் மனதிலே நம் மாற்றம் வேண்டும். அதை ஒன்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். அதைத்தான் நாம் பைபிளிலே வாசிக்கிறோம், மனம் திரும்புதல் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. இப்படியாக இந்த மக்கள் எல்லாரும் மாய்மாலக்காரர்களாக அவர்கள் இருந்தபடியினாலே கர்த்தர் அந்த அந்த கொண்டுட்டு வந்தாங்க. எதை கொண்டு வந்தாங்க? உடன்படிக்கை பெட்டி சீலோவில் இருந்து எங்க கொண்டு வந்தாங்க? யுத்தம் செய்கிற அந்த பாளையத்திற்கே கொண்டு வந்தாங்க. எதற்காக? அப்படி பாளையத்துக்கு கொண்டு வந்தா இவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று நினைத்தார்கள். ஆனால் நடந்தது என்ன? 4வது வசனம், அப்படியே கேருபீன்கள் மத்தியிலே வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வர ஜனங்கள் சீலோவுக்கு சொல்லி அனுப்பினார்கள். அங்கே ஏலியின் 2 குமாரராகிய ஓப்பினியும் பினேகாசும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அண்டையில் இருந்தார்கள். அவங்க எப்படி இருக்கிறாங்க? அவங்க செய்யறதெல்லாம் தவறான காரியங்கள். ஆனா என்ன செய்யறாங்க? உடன்படிக்கை பெட்டி அருகிலே அவர்கள் இருக்கிறார்கள் பிரியமானவர்கள். அப்பொழுது நடக்கிற காரியங்களை நாம் பார்ப்போம். 5வது வசனம், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்திலே வருகிற பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் பூமி அதிரத்தக்கதாக மக்கா ஆர்ப்பரிப்பாய் சப்தமிட்டார்கள். அவங்க நினைச்சிட்டாங்க, ஆஹா பாளையத்துல என்ன ஆயிடுச்சு, உடன்படிக்கை பெட்டி வந்துருச்சு, இனிமேல் நம்மளுக்கு வெற்றி நிச்சயம்தான் என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் பிரியமானவர்கள். ஆனால் இவர்கள் ஆர்ப்பரித்த பொழுது பகைவர்கள் என்ன நினைத்தார்கள் தெரியுமா? பகைவர்கள் அதை சரியாகத்தான் நினைத்தார்கள். என்ன சொன்னார்கள் என்றால் 6வது வசனம், அவர்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை பெலிஸ்தர் கேட்டபொழுது எபிரேயருடைய பாளையத்தில் இந்த மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம் என்ன என்றார்கள். பின்பு கர்த்தரின் பெட்டி பாளையத்தில் வந்தது என்று அறிந்து கொண்டார்கள். தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடியினாலே பெலிஸ்தர்களுக்கெல்லாம் ஒரே பயம். அவங்க சொல்றாங்க, ஐயோ நமக்கு மோசம் வந்தது, இதற்கு முன் ஒருபோதும் இப்படி நடக்கவில்லையே, பாளையத்துல கர்த்தருடைய பெட்டி இருக்கே, நம்மளை அவங்க ஈஸியா வென்று விடுவார்களே என்று சொல்லி அவர் புலம்புறதை பார்க்கிறோம். ஐயோ அந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மை தப்புவிப்பவர் யார்? எகிப்தியரை சகலவித வாதைகளினாலும் மனாந்தரத்திலே அடுத்த தேவர்கள் இவர்கள் தானே. பெலிஸ்தரே, திடன் கொண்டு புருஷரை போல நடந்து கொள்ளுங்கள். எபிரேயர் உங்களுக்கு அடிமையாய் இருந்தது போல நீங்களும் அவர்களுக்கு அடிமைகளாகாதபடிக்கு புருஷராயிருந்து யுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். பிரியமானவர்களே, பகைவர்களுக்கு தேவனை பற்றி நன்றாக தெரிந்திருக்கிறது. இந்த இஸ்ரவேல் மக்களை விட பகைவர்களுக்கு கர்த்தரை பற்றி நன்றாக தெரிந்திருக்கிறது பிரியமானவர்கள். அநேக நேரங்களில் உங்கள் அருகில் இருக்கிறவர்கள், பக்கத்திலே வாழ்கிறவர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள் கூட கர்த்தரை பற்றி நன்றாக அறிந்திருப்பார்கள். ஆனால் நீங்கள் எப்படி அறிந்திருக்கிறீர்கள்? அது மிகவும் முக்கியம் பிரியமானவர்கள். கர்த்தரை பற்றி அறிகிற விதமாக இந்த மக்கள், அதாவது ஓப்பினி பினேகாஸ் இருவரை பற்றி சொல்லுகிற பொழுது, ஓப்பினி பினேகாஸ் பேலியாளின் மக்களாக இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறிகிற விதமாய் அறியவில்லை. கர்த்தரை நீங்கள் எப்படி அறிந்திருக்கிறீர்கள்? இவர்கள் எப்படி அறிந்திருந்தார்கள்? ஐயோ மோசம் போனோம், என்ன ஆகும், ஐயோ இந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மை தப்புவிப்பவர் யார் என்று சொல்லி பயப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த இஸ்ரவேலரோ கர்த்தருக்கு பயப்படாமல், அவர் எப்படிப்பட்ட தேவனாக பயங்கரமுள்ள பராக்கிரமுள்ள தேவன் என்று அறிந்திருந்தும் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அவர்கள் கீழ்ப்படியாத மக்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. பிரியமானவர்களே, எனவேதான் அவர்களுக்கு அழிவு வந்தது. எப்படி சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் சொன்னாரோ அந்த காரியங்கள் அனைத்தையும் கர்த்தர் அங்கே நிறைவேற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக நீங்க பார்க்கிற பொழுது 10வது வசனம், அப்பொழுது பெலிஸ்தர் யுத்தம் பண்ணினார்கள், இஸ்ரவேலர் முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள், மகா பெரிய சங்காரம் உண்டாயிற்று, இஸ்ரவேலிலே 30,000 காலாட்கள் விழுந்தார்கள். அது மட்டும் இல்ல, தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. ஏலியின் 2 குமாராகிய ஓப்பினியும் பினேகாசும் மாண்டார்கள். அப்படியாக இந்த யுத்தத்திலே ஓப்பினியும் பினேகாசும் மாண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இப்பொழுது என்ன ஆகிறது என்றால், இந்த ஏலிக்கு இந்த தகவல் போய் சேருகிறது. உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டது, அவருடைய 2 குமாரர்கள் இறந்தார்கள். 2 குமாரர்கள் இறந்ததை பற்றி கூட அவன் கவலைப்படவில்லை.
உடன்படிக்கை பெட்டி கர்த்தருடைய பெட்டி எதிரிகளின் கையிலே சென்று விட்டதே, பிடிக்கப்பட்டு விட்டதே என்று சொல்லி மிகவும் மனம் வேதனைப்பட்டு என்ன செய்வதென்று தெரியாமல் பதறி என்ன செய்தார், அவர் கீழே விழுந்து இறந்து போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக பினேகாசனுடைய மனைவி குழந்தை நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தால் அவளும் இந்த செய்தியை கேட்ட பிறகு என்ன நடந்தது என்றால் உடனே அவளுக்கும் திடீரென்று அவளுக்கு என்ன ஆகிவிட்டது என்றால் பிரசவ வேதனைப்பட்டாள். பிரசவ வேதனைப்பட்டு குழந்தை பிரசவித்தால் அவள் சாக கிடைக்கையில இவங்கள் எல்லாரும் மக்கள் எல்லாரும் வந்தார்கள், மருத்துவச்சிகள் வந்தார்கள். அவர்கள் சொன்னாங்க, கவலைப்படாத, உனக்கு ஒரு ஆண் மகன் கிடைத்தான் என்று சொல்லி. ஆனால் இவள் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதெல்லாம் கேட்கக்கூடிய மனநிலையில் இல்லை. அவள் மிகவும் சோர்வுற்று இறக்கக்கூடிய தருவாயிலே இருந்தாள். அதற்கப்புறமாக இந்த குழந்தை பிறந்த உடனே குழந்தை மீது அவள் பேர் வைத்தாள். என்னவென்றால் இக்கபோத் என்று வைத்தாள். இக்கபோத் என்றால் என்ன அர்த்தம் என்றால், தேவனுடைய மகிமை விலகி போயிற்று, இஸ்ரவேலை விட்டு தேவனுடைய மகிமை விலகி போயிற்று என்று சொல்லி அவள் இக்கபோத் என்று பெயரிட்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று. ஏனென்றால் கர்த்தருடைய பெட்டி பிடிக்கப்பட்டது, அந்த ஆசாரியர்கள் மாண்டார்கள், இஸ்ரவேல் மக்களை இந்த பெலிஸ்தர்கள் முறியடித்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பெட்டியிலே மகிமை இருக்கிறது. ஏனென்றால் இந்த கேருபீன்களுக்கு நடுவிலே கர்த்தர் அங்கே வாசம் செய்கிறார். எனவே அந்த கர்த்தருடைய பெட்டியை எடுத்துக்கொண்டு அவர்கள் என்ன செய்தார்கள், இப்பொழுதும் கர்த்தருடைய பெட்டி என்ன இஸ்ரவேல் வனாந்தரத்தின் வழியாக வந்த போதில் இருந்தே அவர்களுக்கு அது முன் சென்றது என்று சொல்லி பார்க்கிறோம். சில சமயங்களில் யுத்தத்திற்கு அது முன்னே சென்றது, சில சமயங்களில் கர்த்தருடைய வில், காட்ஸ் வில், அதாவது கர்த்தருடைய சித்தத்தை தலைவர்கள் அறிந்து கொள்வதற்காக அங்கே அது பயம் உதவியது. இப்படியாக உடன்படிக்கை பெட்டி இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உடன்படிக்கை பெட்டி என்பது தேவனுடைய மகிமையின் பிரசனம் என்று சொன்னேன். இதை நீங்கள் வசனங்களை வாசிக்கலாம். என்னாகமும் 14வது அதிகாரம் 40 முதல் 45 எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இது எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டது என்றால், பிரியமானவர்களே, அந்த 12 பேரை 12 தலைவர்களை என்ன செய்கிறார், மோசே அவர்களை வேவு பார்க்க அனுப்புகிறார். கானான் தேசம் எப்படி இருக்கிறது என்று. அதில் 10 பேர் நெகட்டிவான ரிசல்ட்டை கொண்டு வந்தாங்க. 2 பேர் மட்டும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த தேசத்தை நாம் கர்த்தர் நம் கையிலே தருவார், நாம் அதை பிடித்து விடலாம் என்று சொன்னார்கள். ஆனால் 10 பேர் என்ன சொன்னார்கள் என்றால், அங்கே பார்த்தோம், அங்கு ராட்சதர்கள் இருந்தார்கள், நாங்கள் அவர்கள் பார்வைக்கு வெட்டிக்கிளிகளை போல இருந்தோம், எங்கள் பார்வைக்கு கூட நாங்கள் வெட்டிக்கிளிகளை போல தெரிந்தோம் என்று சொல்லி என்ன செய்தார்கள், அவர்கள் நெகட்டிவானதை சொன்னார்கள். நெகட்டிவானதை சொன்ன உடனே மக்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள் என்று சொல்லி இங்கே பார்த்தீர்கள் என்று அந்த மக்கள் துர்செய்தியை, அதாவது நெகட்டிவா காரியங்களை சொன்ன பொழுது உடனே என்ன செய்தார்கள் என்றால், அந்த 10 பேர் சொன்ன செய்தியை மட்டும் சபையார் கேட்டார்கள். உடனே முதலாவது 14வது அதிகாரம் முழுதும் நீங்க படிச்சுன்னா இருக்கும், நான் சுருக்கமா சொல்றேன். முதலாவது என்ன செய்தார்கள், சபையார்கள் எல்லோரும் கூக்குலிட்டு கதறினார்கள், அழுதார்கள். அப்புறம் ஜனங்கள் எல்லாரும் நாள் முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். 3வது காரியம் என்ன சொன்னாங்க, எங்க ஏத்து தேசத்திலே நாங்கள் செத்து போயிருந்தோம்னா தாவிலைன்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பட்டயத்தால மடியும் பிடிக்கா எங்களையும் எங்க பெண் ஜாதிகளையும் இங்க வரைக்கும் கொண்டுட்டு வந்தீங்க என்று சொன்னார்கள். என்ன சொல்றாங்கன்னா, அங்க போய் சேர மாட்டோம், இடையிலே மறித்து விடுவோம் என்று சொல்லி எல்லோரும் நினைத்து விட்டார்கள். அப்ப யாருதான் பாசிட்டிவா நினைச்சது, யோசுவாவும் காலேபும். அவர்கள் இருவர் தான் என்ன கானான் தேசத்தை அடைந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போ இடைப்பட்ட நேரங்களே அவர்கள் கர்த்தரை விசுவாசிக்காமல் அவர்கள் அவிசுவாசத்திலே இருந்ததினாலே பல காரியங்களை அந்த இதுல ஃபுல்லா நம்ம பார்க்கிறோம். அப்படியாக கர்த்தர் என்ன சொன்னார்னா, நீங்க போய் இந்த மாதிரி என்னை புலம்பின, என்னை பற்றி அதாவது என்னை பற்றி தவறாக, அதாவது அவிசுவாசப்பட்ட மக்கள் அனைவரும் இங்கே அழிவார்கள் என்று சொன்னார் ஆண்டவர். அதற்கு உடனே இவங்களாம் என்ன செய்யறாங்க என்று சொல்லி அந்த காரியத்திலே பற்றி நம்ம பார்க்கிறோம். பாருங்க, 39வது வசனத்துல பாருங்க, மோசே இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் புத்திரர் அனைவரோடும் சொன்ன பொழுது ஜனங்கள் மிகவும் துக்கித்தார்கள். அதிகாலமே அவர்கள் எழுந்திருந்து, நாங்கள் பாவம் செய்தோம், கர்த்தர் வாக்குத்தம் பண்ணின இடத்திற்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி கர்த்தருடைய சித்தத்திற்கு காத்திருக்காமல், கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்காமல் மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள். தலைவர் சொன்னதையும் கேட்கல, கர்த்தரையும் கேட்கல. ஐயோ, ஆண்டவர் எங்களை கைவிட்டாரா, நாங்களாம் பாவம் செய்தோம், நாங்கள் எப்படினாலும் வாக்கு பண்ண இடத்துக்கு நாங்கள் போகிறோம்னு சொல்லிட்டு மலை மேலே ஏறினார்கள். அப்பொழுது மோசே சொல்கிறார், மோசே அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி கர்த்தரின் கட்டளையை மீறுகிறது என்ன, அது உங்களுக்கு வாய்க்காது. நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படாதபடிக்கு ஏறி போகாதிருங்கள், கர்த்தர் உங்கள் நடுவில் இரான்னு சொல்றாங்க. அப்பையும் பாருங்க, அமலேக்கியரும் கானானியரும் அங்கே உங்களுக்கு முன்னே இருக்கிறார்கள், பட்டயத்தினால் விழுவீர்கள், நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கினபடியால் கர்த்தர் உங்களோடு இருக்க மாட்டார் என்றான். ஆனாலும் அவர்கள் மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள்.
கர்த்தருடைய உடன்படிக்கையின் பெட்டியும் மோசேயும் பாளையத்தை விட்டு போகவில்லை. பாளையத்திலே மோசே இருக்கிறாரு, பாளையத்திலேயே உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. ஆனா என்ன செஞ்சாங்க, இவங்க மலை மேலே ஏற போறாங்க. எப்பயுமே எப்படி போவாங்க, அந்த உடன்படிக்கை பெட்டி முன்னாடி போகும், மோசே முன்னாடி போவார், அப்பதான் அவங்க போவாங்க. ஆனா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நடக்கிறது. அப்ப என்ன நடக்கிறது என்றால், அப்பொழுது அமலேக்கியரும் கானானியரும் அந்த மலையில இருந்து இறங்கி வந்து அவர்களை முறியடித்து அவர்களை ஓர்மா மட்டும் துரத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது என்னன்னா, கர்த்தருடைய பெட்டி இல்லாவிட்டால் அவர்கள் என்ன செய்ய முடியாது, அவர்களால எங்குமே செல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. கர்த்தருடைய பெட்டி எங்கே செல்கிறதோ அங்கு தேவனுடைய மகிமை செல்கிறது, அங்குதான் அவர்களுக்கு வெற்றி உண்டாகிறது. பிரியமானவர்களே, இந்த பெலிஸ்தியர் என்ன செய்தார்கள், தேவனுடைய பெட்டியை பிடித்து கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி தேவனுடைய பெட்டி அவர்கள் எடுத்ததினாலே கர்த்தர் அவர்களை விட்டு விட்டாரா? எவ்வளவு பிரச்சனைகள் என்று பாருங்கள். கர்த்தருடைய பெட்டியை, தேவனுடைய பெட்டியை பிடித்து அவங்க இஸ்ரவேல் மக்களை மாதிரி நினைச்சாங்க. இந்த கர்த்தருடைய பெட்டி, இந்த கர்த்தருடைய பெட்டியை அவங்க பிடித்ததுக்கு அப்புறம் என்னென்ன நடக்கிறது என்று சொல்லி நான் சுருக்கமாக சொல்கிறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபினேசரில் இருந்து அஸ்தோத்திற்கு கொண்டு போனார்கள். எபினேசர் தான் இஸ்ரவேல் மக்கள் இருக்கிற பாளையம் இருக்கிற இடம். அங்கே இருந்து என்ன செய்கிறார்கள், அஸ்தோத் என்கிற இடத்திற்கு கொண்டு போனார்கள். அந்த அஸ்தோத் என்ற இடத்துல கொண்டு போய் அங்க அவர்களுடைய தெய்வம் இருக்கிற தாகோன் என்ற ஒரு தெய்வம், அந்த தாகோன் அண்டையிலே வைத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது என்ன நடக்கிறது பார்த்தீர்கள் என்றால், மறுநாள் காலையிலே அந்த அஸ்தோத் ஊரார் வந்த பொழுது 3வது வசனம், அஸ்தோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது. அப்பொழுது அவர்கள் தாகானை எடுத்து அதை அதன் ஸ்தானத்திலே திரும்பவும் நிறுத்தினார்கள். முதல் நாள் என்னாச்சு, அந்த தாகோன் அவங்க கோயில், அதாவது அவங்க கோயிலில் வந்து தாகோன்ற ஒரு சிலை இருந்துச்சு, அதான் வணங்கி கொண்டு வந்தாங்க. அந்த தாகோனுக்கு முன்னாடி கர்த்தருடைய பெட்டி வச்சோன்னே மறுநாள் அந்த கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தாகோன் வந்து விழுந்து கிடந்ததை பார்த்தார்கள். பிரியமா, கர்த்தருடைய பெட்டி எங்க வருது, முதல் வந்து எபினேசரிலிருந்து அஸ்தோத்துக்கு வருது. எபினேசர் என்பது இஸ்ரவேலர்களுடைய பாளையம், அஸ்தோத் என்பது பெலிஸ்தர்களுடைய இடம். அந்த அஸ்தோத்துக்கு வந்தோடனே அங்க வந்து ஒரு தாகோன்னு ஒரு கோயில் இருக்குன்னு சொன்னேன். அந்த கோயில வந்து உடன்படிக்கை பெட்டியை வைத்தார்கள். அப்பொழுது என்ன நடந்தது, தாகோன் வந்து கீழே விழுந்தது, அதாவது அதை விழுந்து வணங்குகிற விதமாக விழுந்து கிடந்தது. அதை பார்த்தோன்னு மக்கள் பதறி அடிச்சு என்ன செய்தாங்க, தாகோன் எடுத்து நேர வச்சாங்க. அதுக்கடுத்த நாள் வந்து பார்த்த பொழுது 4வது வசனம், அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்ததும் அல்லாமல் தாகோனின் தலையும் அதன் 2 கைகளும் வாசற்படியின் மேல் உடைப்பட்டு கிடந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். தாகோனுக்கு உடல் மாத்திரம் மீதியா இருந்தது, கையும் தலையும் உடைஞ்சு போயிருச்சு என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படியாக நடந்தது. அடுத்த நாள் என்ன செய்யறாங்க, எல்லாம் தாகோனுடைய பூசாரிகளும் வர்றாங்க. ஐயோ இப்படி கிடக்குது, ஏன் இப்படி கிடக்குது என்று சொல்லி அவங்க எல்லாம் பார்த்து என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்தது. ஏன்னா இந்த அஸ்தோத் இந்த இடத்துல வந்து கர்த்தருடைய கை இங்கே பெலிஸ்தேர் மக்களுக்கு விரோதமாக இருந்தது, அதாவது கர்த்தருடைய கை பாரமா இருந்தது என்று சொல்லி இந்த இடங்களில் நம்ம வாசிக்கிறோம். அப்ப என்னாச்சுன்னா, அடுத்ததாக முதல் என்னாச்சு, தாகோன் கீழே விழுந்துச்சு. இன்னும் அவங்க வச்சிருந்தாங்க. அதுக்கு அடுத்தது என்ன நடந்தது என்றால் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம், அஸ்தோத் ஊராரை பாழாக்கும்படிக்கு கர்த்தருடைய கை அவர்கள் மேல் பாரமா இருந்தது. அவர் அஸ்தோத்தின் ஜனங்களையும் அதன் எல்லைகளுக்குள்ளும் இருக்கிறவர்களையும் மூல வியாதியினால் பாதித்தார். சரிங்களா பிரியமானவர்களே, அப்படிப்பட்டதாக நடந்தது. அப்போ எல்லாம் நினைச்சிட்டாங்க, பயந்துட்டோம், ஐயோ எல்லாருக்கும் இந்த மாதிரி ஆயிடுச்சு, எனவே இந்த கர்த்தருடைய பெட்டி நம்ம இடத்துல இருக்க வேண்டாம், நம்ம இடத்துல இருக்கக்கூடாது, இதை வந்து என்ன செய்யணும், திரும்பமாக வேறு இடத்துக்கு அனுப்பலாம்னு சொல்லி பெலிஸ்தர் அதிபதிகளாக பேசி என்ன செய்யறாங்கன்னா, வந்து தேவனுடைய பெட்டி என்ன செய்யணும், இந்த பெட்டி என்ன செய்யணும், இங்கே வச்சிருந்தா எல்லாருக்கும் மூல வியாதி வருது, நம்ம தாகோன் தெய்வமே கீழே விழுந்து உடஞ்சு போச்சு, இப்போ நம்ம என்ன செய்யலாம் என்று சொல்லி அவர்களாம் பேசுகிறாங்க. அப்பொழுது 2வது ஒரு இடம், அது என்ன இடம், இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை காத்து பட்டணம் மட்டும் எடுத்து சுற்றி கொண்டு போக வேண்டும் என்றார்கள். இங்க சொல்றாங்க, சரி இந்த காத்து பட்டணம் வரைக்கும் நம்ம என்ன செய்வோம், இஸ்ரவேலினுடைய பெட்டியை காத்து பட்டணம் மட்டும் எடுத்துக்கொண்டு அங்க போய் என்ன செய்வோம், கொண்டு அங்க மட்டும் எடுத்து சுற்றி கொண்டு போக வேண்டும் என்று செய்தார்கள். அப்படியே சுற்றி கொண்டு போகிற பொழுது என்ன நடந்தது என்றால், அந்த பட்டணத்தின் மனுஷருக்குள் சிறியவர் துவங்கி பெரியவர் மட்டும் மூல வியாதி உண்டாக்கி அவர்களை பாதித்தார். முதலாவது அஸ்தரோத் மக்கள் மூல வியாதினாலே பாதிக்கப்பட்டார்கள். அடுத்தது என்ன நடக்குதுன்னா, காத்து பட்டணத்திலையும் இதே மாதிரி
மக்கள் அனைவரும் மூலவியாதினாலே பாதிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால அவர்கள் என்ன செஞ்சாங்க, தேவனுடைய பெட்டியை எக்ரோனுக்கு அனுப்புகிறார்கள். இன்னொரு 3வது இடம் எக்ரோன், அந்த எக்ரோனுக்கு அனுப்புகிறார்கள். அப்போ தேவனுடைய பெட்டி எக்ரோனுக்கு வருகிற பொழுது எக்ரோன் ஊரார்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா 10வது வசனத்துல சொல்றாங்க, எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போட இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை எடுத்து எங்கள் அண்டைக்கு சுற்றி கொண்டு வந்தார்கள் என்று கூக்குரலிட்டார்கள். அங்க எல்லாருக்கும் மூலவியாதி வந்துச்சு, அது மாதிரி எங்களையும் கொல்றதுக்காக கொண்டுட்டு வரீங்களா, வேண்டான்னு சொல்லி இவங்க கத்துறாங்க. அப்ப என்ன செய்யறாங்கன்னு எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா, இந்த மாதிரி கர்த்தர் எல்லாத்தையும் கொன்று போடாத விடப்படிக்கு இது இஸ்ரவேல் பட்டணத்திற்கு என்ன செய்வோம், நம்ம திருப்பியும் அனுப்பி விடுவோம் என்று சொல்லி அந்த பெலிஸ்தர் தலைவர்கள் எல்லாம் பேசுறாங்க. அப்படியாக இருந்தது. இங்க பாருங்க 12வது வசனத்துல பாருங்க, செத்து போகாதிருந்தவர்கள் மூலவியாதினால் பாதிக்கப்பட்டதினால் அந்த பட்டணத்தின் கூக்குரல் வானபிரியந்தம் எழும்பிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது பாருங்க, அடுத்தது 4வது இடம். அது என்னன்னா, கர்த்தருடைய பெட்டி பெலிஸ்தரின் தேசத்துல 7 மாதங்கள் இருந்தது. அதற்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, இது என்ன செய்யணும், கர்த்தருடைய பெட்டினால நமக்கு மிகவும் அழிவுகள் வருகிறது, என்ன செய்யலாம், இதை நம்ம அவங்க இடத்துக்கு நம்ம அனுப்பி விடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிக்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, இதை நம்ம வெறுமையாக அனுப்பி விடாமல் கர்த்தருடைய பெட்டியிலே குற்ற நிவாரண காணிக்கைகளை நம்ம வச்சு அனுப்புவோம் என்று சொல்லி இவர்கள் எல்லாரும் பேசிக்கிறாங்க. பேசிக்கிட்டு என்ன செய்யறாங்கன்னா, 4வது வசனம், 5வது அதிகாரம் 4வது வசனம், அதற்கு அவர்கள் குற்ற நிவாரண காணிக்கையாக நாங்கள் அவருக்கு எண்ணத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்டதற்கு அவர்கள், உங்கள் எல்லோருக்கும் உங்கள் அதிபதிகளுக்கும் ஒரே வாதி உண்டானபடியால் பெலிஸ்தருடைய அதிபதிகளின் இலக்கத்திற்கு சரியாக மூலவியாதியின் சாயலாக செய்த 5 பொன் சுரூபங்களையும் பொன்னால் செய்த 5 சுண்டலிகளும் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி 2 மாடுகளையும் வச்சு அந்த ஒரு வண்டியில் செய்து அது மேல இந்த உடன்படிக்கை பெட்டியை வச்சு பக்கத்துல ஒரு சிறு பெட்டியை வச்சு என்ன செய்யறாங்கன்னா அனுப்பி விட்டுறாங்க. அப்ப அனுப்பி விட்ட பொழுது என்ன நடக்கிறது என்று சொல்லி பார்த்தால், அதாவது 5வது இடத்துக்கு இது அந்த உடன்படிக்கை பெட்டி போகுது. வாசிக்கலாம். பின்பு கர்த்தருடைய பெட்டியை எடுத்து அதை வண்டிலின் மேல் வைத்து நீங்கள் குற்ற நிவாரண காணிக்கையாக அவருக்கு செலுத்தும் பொன் உருப்படிகளை அதன் பக்கத்திலே ஒரு சிறிய பெட்டியிலே வைத்து அதை அனுப்பிவிடுங்கள். அப்பொழுது பாருங்கள், அது தன் எல்லைக்கு போகிற வழியாய் பெத்சிமேசுக்கு போனால் இந்த பெரிய தீங்கை நமக்கு செய்தவர் அவர்தான் என்று. பெத்சிமேசுனா அது இஸ்ரவேல் மக்களுடைய பிளேஸ், அந்த இடம். அதற்கு போனால் இந்த பெரிய தீங்கை நமக்கு செய்தவர் அவர்தான் என்று அறியலாம். போகாதிருந்தால் அவருடைய கை நம்மை தொடாமல் அது தற்செயலாக நமக்கு நேரிட்டது என்று அறிந்து கொள்ளலாம் என்றார்கள். அதனால அந்த மாடு 2 மாடை பூட்டி அந்த வண்டியில வச்சு அனுப்பி விட்டுட்டாங்க இந்த பெட்டி. ஆனா அந்த பெட்டி அதுவா போய் எங்க போச்சுன்னு பாத்தீங்கன்னா, கடைசியில 12வது வசனம், அப்பொழுது அந்த பசுக்கள் பெத்சிமேசுக்கு போகிற வழியிலே செவ்வையாய் போய் வலது இடதுபுற பக்கம் விலகாமல் பெரும்பாதையான நேர் வழியாக கூப்பிட்டு கொண்டே நடந்தது. பெலிஸ்தரின் அதிபதிகள் பெத்சிமேசின் எல்லை மட்டும் அவைகளின் பிறகே போனார்கள். பெலிஸ்தரின் அதிபதிகள் வர்றாங்க. எதுக்கு? உண்மையிலே அது எங்க போகுதுன்னு பார்க்க கரெக்டா பெத்சிமேஸ்ன்ற பிளேஸ்க்கு போச்சு. போன உடனே அங்க இருக்க இஸ்ரவேல் மக்கள் அதை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. எல்லாரும் ஆஹா, கர்த்தருடைய பெட்டி நம்ம இடத்துக்கே வந்துருச்சுன்னு சொல்லி எல்லாரும் என்ன செஞ்சாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க என்று சொல்லி பார்க்கிறோம். சந்தோஷப்பட்டு என்ன செஞ்சாங்க, கர்த்தருக்கு அந்த காணிக்கைகளை செலுத்தினார்கள். 2 மாடுகளையும் அந்த அவங்க காணிக்கைகளாக கர்த்தருக்கு செலுத்தினார்கள். சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதாவது 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். ஆனாலும் பெத்சிமேசின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டிக்குள் பார்த்தபடியினால் கர்த்தர் ஜனங்களில் 50,070 பேர் அடித்தார். அப்பொழுது கர்த்தர் ஜனங்களை பெரிய சங்காரமாக அடித்து நிறுத்தம் ஜனங்கள் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்க. பிரியமானவர்களே, இப்படியாக மக்கள் இப்படியாக உடன்படிக்கை பெட்டி சென்ற இடங்கள் எல்லாம் பிரச்சனையாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, கர்த்தரை அவங்க அசட்டையா நினைச்சாங்க. அது பெட்டிக்குள்ள பரிசுத்தமா இருக்கவங்க தான் பார்க்கணும், பல காரியங்கள் இருக்கு. ஆனால் நினைச்சாங்க பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு கிண்டலா கேலியா அதை பார்த்தாங்க. ஆனால் என்ன செய்தாங்க, அதனால 50,070 பேர் 50,070 பேர் இறந்து போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 50,070 பேர். அதனால அப்புறம் என்ன செஞ்சாங்கன்னா, எல்லாரும் இந்த பரிசுத்தமான 20வது வசனம் 21வது வசனம், இந்த பரிசுத்தமான தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார், பெட்டி நம்மிடத்திலிருந்து யாரிடத்திற்கு போகும் என்று பெத்சிமேசின் மனுஷர் சொல்லி கீரியாத் யாரீமில் குடிகளுக்கு ஆட்களை அனுப்பி பெலிஸ்தர் கர்த்தருடைய பெட்டியை திரும்ப அனுப்பினார்கள். நீங்கள் அதை உங்களிடத்திற்கு எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொல்ல சொன்னார்கள். இப்ப என்ன செய்யறாங்கன்னா, அவங்க எல்லாரும் கீரியாத் யாரீம் இருந்த குடிகளுக்கு நீங்களே எடுத்துட்டு போங்க. இதை கிட்ட எட்டி பார்த்தவங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு, எல்லாரும் இறந்து போனாங்க.
அதனால இது பெரிய பயங்கரமாக இருக்குது. எனவே நீங்களே வந்து எடுத்து சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். பிரியமானவர்களே, இப்படியாக கர்த்தருடைய பெட்டி அவர்கள் பிடித்தார்கள். பிடித்ததினாலே அவர்கள் நாட்டிலே எவ்வளவு அழிவு உண்டானது என்று சொல்லி பார்க்கிறோம். அதனாலே அதை வந்து எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லி சொல்கிறார்கள். அதற்கப்புறம் நடந்த காரியங்களையும் கர்த்தருடைய பெட்டியை பிடித்து கொண்டு வந்தது, இஸ்ரவேலுக்கு வந்தது, அதற்கப்புறம் என்னென்ன காரியங்கள் அற்புதங்கள் எல்லாம் நடந்தது என்று சொல்லி நாம் அடுத்த வீடியோவிலே நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.